ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விலாகில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குக்கிங், எந்த ஒரு ரெசிபி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நார்மலாக என்னோடய லைஃப் எப்படி போகுது, என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விலாக் தான். ஸோ ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வால்பேப்பர் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது அப்போ தான் டெலிவரி வந்துருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கபோர்டில் தூக்கி வச்சாச்சு. சப்போஸ் அது கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒருத்தன் அது அக்கு அணி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவான். அதுவும் இல்லாமல் அதை நம்ம அவன் முன்னாடி எடுத்து தூக்கி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், அடம் பிடிச்சிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு அவன் கண்ணில் படாமல் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அப்போ தான் தூங்கினான். மத்தியானம் தான் தூங்கினான். கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு தூங்கிட்டான். ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி, இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாக்ஸ் காய வச்சுருந்தேன். ஒன்று மாவு வலிச்சு வைக்கிறது, இன்னொன்று சும்மா நார்மலாக ஸ்டோரேஜ் பாக்ஸு. ஸோ அது 2த்தையும் கழுவி காய வச்சுருந்தேன் வெயிலில். வெயில் போயிடுச்சு, பாக்ஸும் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனையும் லைட்டாக தொடச்சிட்டு கிச்சனில் இப்போ புதுசாக மணி பிளான்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு தண்ணி மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து தண்ணி மாற்றுறதுக்கு எடுத்துட்டேன். சப்போஸ் தண்ணி மாற்றாமல் அதுலேயே இந்த பிளான்ட்டை வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தண்டெல்லாம் அழுகி போய் செடியெலாம் வாடி போயிடும். ஸோ அதனால் நான் மெயினாக தண்ணியை ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் மாற்றிடுவேன். ரொம்ப பெரிய ஒர்க்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு கேப் விட்டு ஒரு 5 டேஸ்க்கு ஆச்சு. ஏன்னா வரலட்சுமி விரதம் வந்ததுனால அதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடிலேருந்தே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால டே டைம்லேயே க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அதனால் அந்த டே டைம் ஃபுல்லாக படிக்காமல் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் அப்படியே லீவ் டேஸுங்கிறதுனால அப்படியே போயிடுச்சு. ஸோ 5 டேஸ் கேப் ஆனதுனால திருப்பி புக் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கேப் விட்டாலும் நமக்கு திரும்பியும் நம்ம அந்த படிக்கணுங்கிற ஒரு மூடே வரமாட்டேங்குது, அப்படியே கேப் ஆகிடுது. அதாவது எப்படின்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து படிக்க தோணாது. அப்பப்போ எடுத்து வைப்போம், ஏதோ படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 3rd டே நம்ம எதுக்கு வைக்கிறோம், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு 2 டேஸ் ஆகும் திருப்பி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணுன்னா புக் எடுத்து வைக்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மோடம் ஆயிடுச்சு வானம். ஸோ அதனால் மழை வரதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு மடித்து வச்சிட்டேன். அப்படியே மடித்து வாஷிங் மிஷின் மேலே வச்சுறது காஞ்ச துணியை. அப்புறம் ஒரு சில துணியெல்லாம் ஒரு சைடு காஞ்சு ஒரு சைடு காயாமல் இருந்துச்சு. ஸோ காயாத பக்கம் திருப்பி போட்டு அப்படியே ஒதுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே கயிறு கட்டி அங்கேயும் கொஞ்சம் துணி வச்சுப்பேன். ஏன்னா மழை டைம்லலாம் இங்கே தான் எனக்கு துணி போடுவேன். ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது உள்ளே கயிறு கட்டியிருக்கிறதுனால. ஸோ வெயில் டைமில் வெளியே போட்டு எடுத்துருவேன். ஸோ அப்படியே இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சேவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ் டைம் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து வச்சாச்சு. ஆஃப்டர்நூன்ஸ் டைம் நல்லா சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் நல்லாவே தூக்கம் வரும். ஸோ அந்த தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு படித்தா படிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்தா கொஞ்சம் தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்டே பின் சைடு எனக்கு கொஞ்சம் துணியெலாம் இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கும், அப்படியே நடந்துக்கிட்டே படிச்சுட்ருப்பேன். அதே சமயம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு செய்யன்னு முழிச்சிருவான். இதே பின் சைடு நம்ம நடந்துட்டு படிச்சுட்டு சவுண்டு போட்டு படித்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே படிச்சுட்ருந்தேன்.
அப்புறம் வந்து சேயோன் வந்து கொஞ்சம் கட்டில் கார்னரில் படுத்திருந்தான். அதனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹாலில் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் படிக்கணுன்னா கொஞ்சம் சவுண்ட் போட்டு படித்தா தான் அந்த டைமில் மைண்டில் ஏறும். ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்ட் போட்டு படிச்சுட்ருந்தேன். சேயோன் வந்து சவுண்டு கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்க ஸ்டார்ட் பண்ணான். சரி ஓகே அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து காய வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் வந்து சேயோனோட மெடிசின்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அதை வந்து காய வச்சுருந்தேன். அவனோட மெடிசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ என்னோடய பேக்கில் வச்சது தான். ஸோ அதிலேயே வச்சு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பேக்கில் இருக்கிற மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் வந்து அழகாக நீட்டாக அடுக்கி எடுத்து வச்சாச்சு. மெடிசின்ஸ்லாம் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ அந்த மெடிசின்ஸ்லாம் வந்து திரும்பியும் தூக்கி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வேணும்னா மெடிக்கலில் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஏன்னா 1 மந்த்துக்கு மேலே நம்ம மெடிசின்ஸ் ஓப்பன் பண்ணதை வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணாததெல்லாம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணதெல்லாம் தூக்கி போடணும். அதுக்கப்புறம் இந்த 2 செல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பொட்டு, வளையல், பேண்ட்ஸு இதெல்லாம் வந்து முந்தின நாளே பார்த்திங்கன்னா சண்டே ஃப்ரீயாக இருந்தப்போ எல்லாம் நீட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இவனோட மெடிசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்க ஒரு செல்ஃபில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மருந்து, சத்து மருந்து வந்து கொடுத்துருக்காங்க டெய்லியும் கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் அங்கே வச்சுட்டேன்னா டெய்லியும் பார்த்து நான் வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு கிச்சன்கிட்ட வச்சுட்டேன். ஸோ எங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து அவன் பெருசாக சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு தனியாக சாதம் வடிச்சிட்டு குக்கரில் வச்சுட்டேன். அப்புறம் ரசம் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ சாதம் வந்து குக்கர்லேருந்து எடுத்தப்போ கொஞ்சம் தண்ணி வந்து இருந்துச்சு. அதனால் திரும்பியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி வற்றுறதுக்கு விட்டுட்டேன். அப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஈவினிங் போல் அவனுக்கு பாலும் கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலான்ட்டு வெளியே வந்தோம். பயங்கரமான காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல மரம்லாம் அசைஞ்சு நல்ல காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த காற்றுல நிற்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், மரமே ஆடிகிட்டு இருந்துச்சு. நல்லா மேகம்லாம் நகர்ந்துட்டு இருந்துச்சு. முந்தின நாளும் இப்படி தான் மழை வர மாதிரி இருந்துச்சு. லைட்டாக தூறல் போட்டுட்டு போயிடுச்சு. மழையெல்லாம் வரல. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மழை. ஈவினிங் ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிச்சு. டிமார்ட் போகணுன்னு நினச்சோம். அப்புறம் மழை பெஞ்சதுனால போக முடியல. பிளான் வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டடீஸு, வீட்டு வேலை, குழந்தைய பார்த்துக்கிறது இப்படின்னு தான் போகுது. ஸோ கிடைக்கிற டைம்லலாம் வந்து படிச்சிடுறேன். ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் கிடைக்கிற டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிடுறேன். எக்ஸாமுக்கு வந்து 1 மந்த்து தான் இருக்குது. பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்க முடியல. ஃபுல் போர்ஷனும் வந்து முடிக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஏன்னா 1 மந்த்தில் வந்து நம்மளால் ஃபுல்லுமே கவர் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. நான் வந்து ஒன்லி ஜிஎஸ் மட்டும்தான் படிச்சிட்ருக்கேன். தமிழ் வந்து இன்னும் தொடல. தமிழை பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் தமிழ்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போகுது இப்போதைக்கு. ஸ்டடீஸ்லேயும் ஃபுல்லாக இறங்கவும் முடியல. டைமும் கிடைக்கிறதில்ல. ஸோ நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ வந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு படித்து எக்ஸாம் எழுதுவோம். மற்றதெல்லாம் வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இனி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.